புனித அனாக்லீட்டஸ் புனித பேதுருவின் மறைவிற்கு பிறகு திருத்தந்தையாக இருந்து திருச்சபை வழிநடத்தியவர் அனாக்லீட்டஸ். இவரை பற்றிய தெளிவான வரலாறு தெரியாத நிலையில் பல்வேறு விவாதங்கள் நடைபெற்றுள்ளன. வரலாற்றிலேயே கிளீட்டஸ் என்று ஒருவர் இருந்துள்ளார். எனவே இருவரும் ஒரே நபர்தான் அல்லது வேறு நபர்களா என்ற குழப்பம் நீடித்தது. கிளீட்டஸ் மற்றும் அனாக்லீட்டஸ் இருவரும் ஒரே நபர்தான் என இரணியோஸ், யூசபியோஸ், அகஸ்தினார் ஆகியோர் வாதாடுகிறார்கள். புனித அன்னியோக் இன்னாசியரும் என் ஆடுகளை மேய் என்று இயேசு பொறுப்பு கொடுத்தவரும் முதல் திருத்தந்தையான பேதுருவின் போதனையால் மனம் மாறியவர் மற்றும் அவர் கையாலே திருத்தொண்டராகவும் குருவாகவும் அருள்பலி பெற்றவர் அனாக்லீட்டஸ் என்று கூறுகிறார். யாருக்கு அடுத்து யார் திருத்தந்தையாக இருந்தார்கள் என்ற குழப்பம் நீடிக்கிறது. இரணியோஸ் வரிசைப்படுத்தும் போது லியனூஸ், அனாக்லீட்டஸ் மற்றும் கிளமெண்ட் என்று வரிசைப்படுத்துகிறார். ஆனால் அகஸ்தினார் லியனூஸ், கிளமெண்ட் மற்றும் அனாக்லீட்டஸ் என்று வரிசையில் குறிப்பிடுகிறார். ஆரம்ப கால திருத்தந்தையான இவரை பற்றிய சரியான தகவல்கள் கிடைக்காவிட்டாலும் இவர் மறைசாட்சியாக இறந்தார் என்ற தகவல் உறுதியாக கிடைக்கிறது. பேரரசர் நீரோ காலத்தில் முதல் மறைக்கலகமும் தொமிசின் காலத்தில் இரண்டாம் மறைக்கலகமும் நிகழ்ந்தது. இரண்டாம் மறைக்கலகத்தின் போது எண்ணற்ற கிறிஸ்தவர்களை கொன்று குவித்தார்கள். மூன்றாம் மறைக்கலகத்தின் போது 107ஆம் ஆண்டு அனாக்லீட்டஸ் மறைசாட்சியாக இறந்தார். வரலாற்று பக்கங்களுக்குள் வராத எண்ணற்ற மாமனிதர்கள் நம் வாழ்க்கையை வளமாக்கி உள்ளார்கள். தூய அனாக்லீட்டஸ் இறைவனுக்காக வாழ்ந்து மறைசாட்சியாக மறைத்தார். இவரைப் போல நாமும் இறை திருவுளம் பின்பற்றி வாழ்வோம். அதன் வழியாக இறை ஆசிரை நிறைவாய் பெறுவோம். தூய அனாக்லீட்டஸ் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.